மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே காதலாய நெஞ்சோ ஏக்கமான நானே காயமா நீ செஞ்சோ சிரிக்கிறேனே யாரடி குத்தம் சொல்ல என் விதி என்ன கொல்ல நீ வந்த நெஞ்சுக்குள்ள இப்போது ஒன்னும் இல்லை. சின்னவனே என்னலே இன்னைக்கு தூங்கலையாக்கு? தூக்கம் வரல சிம்ரன். வராதுலே, உனக்கு எப்படி தூக்கம் வரும்? போன்ல போட்டாவே பாத்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தா எப்படி உனக்கு தூக்கம் வரும்? முதல்ல அந்த போனை தூக்கி போட்டுட்டு அந்த ரூம்ல மாட்டி வச்சிருக்கிறியே அவ போட்டாவையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு போய் படுத்து தூங்கலே, அப்ப நிம்மதியா தூக்கம் வரும். என்ன சிம்ரன், இந்த போன்ல இருக்கிற அவ போட்டோவும் அந்த ரூம்ல இருக்கிற அவ போட்டோவும் தான் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துதுன்னு நினைக்கிறியா? அவளை நினைக்கிறதுக்கு எனக்கு இந்த போட்டோ எல்லாம் தேவையில்லை சிம்ரன். சொல்ல போனா அவளை நான் மறந்தா தானே சிம்ரன் நினைக்கிறதுக்கு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் சாகுற வரைக்கும் அவளை நினைச்சிட்டே தான் இருக்க போறேன். சிம்ரன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு மொத்தம் 5 பேர பிள்ளைங்க. இதுல எனக்கு எல்லாரையும் விட உன் மேல கொஞ்சம் அக்கறை கூடுதல் தாமல. அதுக்கு காரணம் கதிருக்கு பூஜாவுக்கு அம்மா அப்பா உண்டு. சைல கண்ணு அமுதா கண்ணு கூட ஒரு வயசு வரைக்கும் அம்மா அப்பா கூட இருந்தாவோ. ஆனா நீ அப்படி இல்லல. 3 மாச குழந்தையிலேயே உன் அப்பன அத்தால உன்னை விட்டு போயிட்டாவோ. அதுக்கப்புறம் உனக்கு இந்த அம்மாச்சியோட பாசமும் அக்காவோட பாசமும் மட்டும் தாமலே கிடைச்சிருக்கு. அம்மா அப்பாவோட பாசம்டா என்னன்னே தெரியாத அவங்க நீ பார்த்தது கூட கிடையாது. இப்படி விவரம் தெரிஞ்சதுல இருந்து பெத்தவங்க பாசமே கிடைக்காம வளர்ந்துட்டியேன்னு உன் மேல எனக்கு ஒரு கவலை எப்பவுமே இருக்கும்ல. சரி, சின்ன வயசுல இருந்து பெத்தவங்க பாசம் தான் கிடைக்கல. ஆனா கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டிட்டு குடும்பமா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சல்ல. ஆனா இப்ப அதுவும் கிடையாது. இப்படி ஒத்தையில தான் கிடந்து கஷ்டப்படுவேன்னு சொன்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கு? இந்த வயசுல பேர பிள்ளைகளை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் குடும்பம்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா கண்ண மூடுவேன்னு பார்த்தா ஒன்னு நினைச்சு இப்படி கஷ்டப்பட்டு அழுது நான் ஒரு வழியாயிருவேன் போலலே. சிம்ரன், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ராத்திரியில எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? போய் படுத்து தூங்கு போ. கிறுக்கு பிடிச்சவனே, ராத்திரியில தூங்காம நீ இப்படி உட்கார்ந்து இருக்கீல, நான் எப்படியே போய் நிம்மதியா தூங்க முடியும்? இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் பிரச்சனையா? சரி, நான் ரூமுக்கு போறேன், நீ போய் படுத்து தூங்கு. ரூமுக்கு போய் மட்டும் நீ தூங்க வேலை செய்வ? அங்கேயே அவன் போட்டோவை பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டுல உட்கார்ந்து இருப்ப. இப்ப எனக்கு என்னதான் சிம்ரன் பண்ண சொல்ற? சொன்னா மட்டும் நான் சொல்றது பண்ணுவியால நீ? அவன் போன இந்த 1.5 வருஷத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணலேன்னு தலைபாட அடிச்சிட்டு கிடக்கனே. நான் சொல்றதை கேட்டு இன்னொரு கல்யாணம் பண்றியால நீ? இன்னும் போனவள மறக்க முடியல, அவளை விட்டுட்டு இன்னொருத்திய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கியே. அப்படி சொல்ற அளவுக்கு அவ கூட அப்படி என்னல நீ வாழ்ந்துட்ட? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி நல்லது கெட்டது பார்த்து புள்ள பெத்து அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போயிட்டா அவளை மறக்க முடியல, அவளை நினைச்சுக்கிட்டே வாழ போறேன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனா நீ அவ கழுத்துல ஒரு மஞ்ச கயித்தை மட்டும் தானே கட்டுன? மஞ்ச கயித்தை கட்டினதுக்காக வாழ்க்கை பூரா அவளை நினைச்சுக்கிட்டே இருக்க போறேன்னு சொன்னா இதுல என்னல நியாயம் இருக்கு? சரி, இந்த பிள்ளைய காதலிச்சிருக்க, அதனால இந்த பிள்ளைய மறக்க முடியலன்னு நீ சொல்றத நான் ஏத்துக்கணும்ல. ஆனா இந்த பிள்ளை உன்னை விட்டுட்டு போய் 1.5 வருஷம் ஆகுதுல. இந்த 1.5 வருஷம் நீ அவளை நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தா சரிதான். ஆனா இதுக்கப்புறமா எப்பவுமே நான் வேற பிள்ளைய கட்டிக்க மாட்டேன், அவளையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்றதுல எந்த நியாயமும் இல்ல. நீ இப்படி இருக்கிறத பாத்துக்கிட்டு என்னாலயும் சும்மா இருக்க முடியாதுல. யாரு நான் போய் சேர்றதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து உன்னை ஒருத்திக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தாமலே நான் போவேன். என்னதான் உனக்கு அக்காங்க மாமாங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்க உன் வாழ்க்கையை பாத்துக்கிடுவாங்கன்னு என்னால நிம்மதியா போய் சேர முடியாதுல்ல. நீயும் பொண்டாட்டி குடும்பம்ட்டு சந்தோஷமா வாழ்றத பார்த்தாதாமலே என்னால நிம்மதியா சாக கூட முடியும். சிம்ரன், இப்ப எதுக்கு இந்த ராத்திரியில தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், நீ போய் தூங்கு. முடியாதுல, இப்பதாமலே பேசணும். ராத்திரி பேசினா காலையில பேசிக்கிடுவாங்க, காலையில பேசினா வேலைக்கு போற நேரத்துல இதெல்லாம் பேசாத எனக்கு கோவம் வந்துரும்னு சொல்றேன். அப்புறம் எப்பதாமலே நான் உன்கிட்ட இதெல்லாம் பேசுறது? எனக்கு இப்ப ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும்ல. யாரு உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணை நீ கல்யாணம் கட்டிக்கிறதா வேணும். சம்மதமா இல்லையான்னு இப்ப சொல்லல. என்னது, பொண்ணு பாத்திருக்கியா? யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாதுல. இப்படிதான் முன்னால ஒரு பொண்ணு பார்த்தேன். யாரு என்னன்னு சொல்லவும் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசி கடைசில அந்த பிள்ளைய எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி எதுவும் செய்யறதுக்கு தானே கேக்குற? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்ல. நீ முதல்ல கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதம். நீ சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் மேல சத்தியம் பண்ணல. அப்பதான் நான் யாரு என்னன்னு சொல்லுவேன்.
சத்தியமா? ஏன் சிம்ரன், ஏற்கனவே ஒரு தடவை சத்தியம் பண்ணி தான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். திரும்பவும் சத்தியம் பண்ணுன்னு கேக்குற? கிளி, அதுவும் இதுவும் ஒண்ணாலே. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டுட்டு இனியாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்றேன்னு சத்தியம் பண்ண சொன்னா எதுக்குல இப்படி பழசையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதுலயே உன்னை வேண்டாம்னு விட்டுட்டு போனதுல ஏதாவது நியாயமான காரணம் இருந்தா கூட பரவாயில்ல. அவ உன்னை வேண்டாம்னு விட்டுட்டு போனதுல ஒரு காரணமா இல்ல? அவதான் முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டு உன்னை விட்டு போயிட்டான்டா. நீயும் ஏமலே இப்படி கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? நான் பிடிவாதெல்லாம் பிடிக்கல சிம்ரன். ஏற்கனவே அவசரப்பட்டு தாலி கட்டி ஒருத்தியோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். இப்ப திரும்பவும் நீ சொல்றேன்னு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல சிம்ரன். அப்படியே ஒருவேளை நீ சொல்றேங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணாலும் ஐஷுவை மனசுல நினைச்சிட்டு என்னால அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ முடியாது சிம்ரன். தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் இதை பத்தி என்கிட்ட பேசாத சிம்ரன். நான் பேசலையில, நான் எதுவும் பேசல. இந்த வீட்ல நான் வாயை மூடிக்கிட்டு இருந்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் யோசனை பண்ணி பாருல. நான் சொல்றதை யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கல. அன்னைக்கு அவ உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போனாலே அதெல்லாம் ஒரு காரணமா இல்ல? ஐஷு ஐஷு ப்ளீஸ் போவாத, நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஐஷு. என்ன சொல்ல போற? இப்பவும் என்ன நம்புன்னு சொல்ல போறியா? இல்ல இதுக்கு மேல நான் உன்னை நம்புவேன்னு எப்படி நினைச்ச? நீ உடைச்சது நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மாத்திரம் இல்ல, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் சேர்த்துதான். மடி ஐஸ்வர்யா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப சின்னமா அப்படி என்ன பண்ணிட்டேன்னு அவன் மேல கோச்சிக்கிட்டு இதுக்கு மேல இங்க வாழ மாட்டேன், இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு போறோம்னு பெட்டி தூக்கிட்டு கிளம்புற? மச்சி, நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? இல்ல என்ன தெரியாதுன்னு கேக்குறேன். என் பேரப்பா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? இங்க யாருமா? அவன் அடி தடி சண்டைன்னு பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா எப்ப அவனை கல்யாணம் பண்ணானோ, எப்படி அவன்கிட்ட இதுக்கப்புறம் சண்டைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னியோ, அப்பத்துல இருந்து சண்டை போடக்கூடாது, இனிமே எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது, பொறுப்பா இருக்கணும்னு இப்ப அவன் ஒழுங்கா தானே இருக்கான். இன்னைக்கு அவன் சண்டைக்கு போனா ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு வந்தான்னா அதுக்கு என்ன காரணம்? முன்னால எப்பவோ என் பேரங்கிட்ட ஏதோ விளையாட்டுல சண்டை போட்டு அடி வாங்கினவன் பிரச்சனைக்கு வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஆனதுல என் பேர பொறுமையா தான் இருந்திருக்கேன். அப்புறம் பிள்ளை மேல கைய வைக்கவும் அவனுக்கு கோவம் வந்த போது அவனை போட்டு அடிச்சான். ஏமா பிள்ளை, நாம அபிக்குட்டி மேல கைய வச்சா நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களாமா பிள்ளை? அந்த இடத்துல என் பேரனுக்கு பதிலா நீங்க இருந்திருந்தாலும் நீங்களும் இதுதானே செஞ்சிருப்பீங்க. இப்ப என் பேர அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? உங்க தங்கச்சி கோவப்பட்டுக்கிட்டு இவன் கூட வாழ மாட்டேன்னு வெளிய போறோம்னு நிக்கிறா, நீங்களும் பாத்துக்கிட்டு ஒண்ணும் சொல்லாம நிக்கிறீங்க. மச்சி, நான் சொல்லாமல இல்ல மச்சி, நான் சொன்னேன். ஆனா ஐஷு கேட்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றது? என்ன மாப்பிள்ளை, என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? அவதான் சின்ன பொண்ணு சொன்னா புரியல, அவ போற மட்டும் நிக்கா. ஆனா நம்ம தான பிள்ளைக்கு புரிய வைக்கணும். இங்க யாரு ஐசு கண்ணு? சின்னவன் உன்கிட்ட சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்தை மீறிட்டான்னு உனக்கு கோவம் வர்றது நியாயம்தான். ஆனா எதுக்கு கோவம் வரணும்னு இல்லையா? அவன் என்ன தப்பு பண்ணா, அவன் எதுக்கு சண்டை போட்டா, என்ன எதுன்னு எல்லாம் தெரிஞ்சு இப்படி கோவப்பட்டா என்ன ரெண்டு நியாயம்? இங்க யாரு? உன்கிட்ட சத்தியம் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் அவனை அடிக்கிறதோட நிறுத்திட்டு வந்திருக்கேன். இதே உன்கிட்ட சத்தியம் பண்ணலன்னு வையே, அபி மேல கைய வச்சதுக்கு அவனை வெட்டி போட்டு வந்திருப்பான் என் பேரன். வெட்டி போட சொல்லுங்க. இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல, போய் அவனை வெட்டி போட்டு வர சொல்லுங்க. ஏன்னா உங்க பேரனுக்கு வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது, உடைக்கிறதுன்னு இது மட்டும் தானே தெரியும். என்னமோ உங்க பேரன் பண்றதெல்லாம் சரின்னு நியாயப்படுத்துறீங்களே. குழந்தை மேல கைய வச்சா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்தான். என் சேட்டனா இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டு அடிக்க செஞ்சிருப்பான் தான். ஆனா என் சேட்ட கோவப்பட்டு அடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் நியாயமா அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பான். ஆனா இப்படி ரவுடி மாதிரி பேட்டால அவன் கைய உடைச்சு ரவுடி தானே பண்ணிருக்க மாட்டான். யாராவது பிரச்சனை பண்ணா, தப்பு பண்ணா அவங்கள அடிக்கிறதுக்கும் திருத்துறதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் தான் போலீஸ் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ் பார்க்க வேண்டிய அந்த வேலைய உங்க பேரன் பண்ணா அது ஒண்ணும் பெரிய சாதனை எல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் ரவுடித்தனம். இப்படிப்பட்ட ரவுடியோட என்னால வாழ முடியாது. அதுக்கும் மேல என்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஒரு பொருட்டாவே நினைக்காம என் நம்பிக்கையை உடைச்சவனோட என்னால வாழ முடியாது. சேட்டா, என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கவும் முடியாது, இவனோட வாழவும் முடியாது. ஐயோ அவசரப்படாதடி. போறேங்கிற எங்கடி போவ? இங்க பாரு, நீ என் கூட வாழ கூட வேண்டாம், ஆனா வீட்டை விட்டு மட்டும் போகாத ஐஷு. என்ன வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏய் சரி, இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் தானே பிரச்சனை. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உன் அண்ணன் இந்த வீட்டுல தானே இருக்காரு, எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. நீ இந்த வீட்டுல இரு, நான் போயிடுறேன். போதுமா? சின்னவனே, அவனுக்காக நீ எதுக்குள்ள போகணும்? இது உன் வீடுல. கேட்டல்ல,
பண்ணிருக்கேன். அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவ கூட போய் இருந்துக்குவேன். எனக்கு படிப்பு இருக்கு, என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஐஷு சரி, நீ என்ன நம்ப வேண்டாம், என் வீட்ல இருக்க வேண்டாம், என் குடும்பத்துக்காகவும் பார்க்க வேண்டாம். ஆனா உனக்கு உன் அண்ணன் இருக்காருல்ல, உன் அண்ணன் கூடயாவது இரு. தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கெல்லாம் போகாத ஐஷு. மாமா நீங்களாவது ஐஷு கிட்ட சொல்லுங்க மாமா. அவதான் ஏன் மேல இருக்கிற கோவத்துல புரியாம பேசிட்டு இருக்கானா, நீங்களும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க. டே நான் எல்லாம் சொல்லிட்டேன்டா, ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். யாருக்காகவும் என் முடிவை என்னால மாத்த முடியாது. உன்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத. என் வாழ்க்கையை என்ன வாழ விடு. இதான் உன் முடிவா ஐஷு? அதே. சரி, போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போ ஐஷு. நீ என்ன காதலிச்சது, என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சண்டை போட்டேங்கிற இந்த ஒரு காரணத்துக்காகவா ஒரேடியா என்ன வேண்டான்னு முடிவு பண்ணி என்ன தூக்கி போட்டுட்டு போற? நேத்துவும் கண்ணில் நானே, இன்னைக்கு யாரோ தானே திண்டாடுறேன் அம்மானே. தாப்போன்னு விட்டுட்டேனே, பார்க்காம பேசாம என் கூட சேராம போனாலும் நல்லா இருப்போ. தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சும் நல்லா இருப்போ. என்ன பண்ண போறேன் கேட்காத, இந்த பக்கம் நீயும் பார்க்காத, மிச்சமுள்ள காதல் லட்சதைய போடும் நல்லா வாழப்போ. அன்னைக்கு நீ அப்படி என்னல தப்பு பண்ண? அவகிட்ட சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு சண்டை போட்ட, அவ்வளவுதானே? அதுவும் என்ன வேணும்னால சண்டை போட்ட? உன்கிட்ட ஒருத்த பிரச்சனைக்கு வரும்போது சண்டை போடாம நீ பொறுமையா தானே இருந்த. அப்புறம் நம்ம நந்தகுட்டி மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாவளா? அதனால கோவம் வந்து அவனை போட்டு அடிச்ச. குழந்தை மேல ஒருத்த கைய வச்சா யாரா இருந்தாலும் போட்டு அடிக்கத்தான் நம்மள செய்வாவோ. அதுக்கு என்ன நீ சத்தியத்தை மீறிட்ட? இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாதுன்னு அவ போறா. இல்ல நான் கேக்குறேன், அது யாரு குழந்தை? அவ அண்ணன் குழந்தை தானே. அவ மேல ஒருத்த கைய வச்சதுக்கு அவ அண்ணனா இருந்தாலும் அந்த இடத்துல அவனை போட்டு அடிக்கத்தானே செஞ்சிருப்பான். அதுக்கு என்னமோ நீ அவனை போட்டு அடிச்சிட்டு சத்தியத்தை மீறிட்டா உன் கூட வாழ முடியாதுன்னு அவ போறா. இதெல்லாம் ஒரு காரணமா இல்ல? இது ஒரு காரணம்னு மாப்பிள்ளையே ஏத்துக்கிட மாட்டாரு. அப்புறம் எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இங்க யாரலட்சுமணனே, இந்த காரணத்தை சொல்லி அவ உன்னை விட்டுட்டு போனதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. அவளுக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் இது ஒரு காரணமா சொல்லி அவ உன்னை விட்டு போயிட்டா. அது புரியாம நீதாமலே நான் தப்பு பண்ணனால தான் அவ என்னை விட்டு போயிட்டா, அதுக்கு காரணம் நான் தான், என்னால அவளை மறக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்க. இப்போ அது புரிஞ்சுக்கல. நீ சத்தியத்தை மீறினதுக்காக உன்னை விட்டு போகல. நீ வேண்டாம்னு அவ முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் அது ஒரு காரணமா சொல்லி உன்னை விட்டு போயிட்டா. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா உனக்கே அது புரியும்ல. தேவையில்லாம இப்படி போனவளை நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காம நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுல. நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன் மின்னல், சிம்ரன் சொல்ற மாதிரி என் கூட வாழ விருப்பம் இல்லாமையா நீ என்னை விட்டு போன? இல்ல மின்னல், என்னை பிடிக்காமையோ இல்ல என் கூட வாழ விருப்பம் இல்லாமையோ நீ என்னை விட்டு போனேன்னு என்னால நம்ப முடியாது. உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும், நீ என்னை எவ்வளோ காதலிச்ச, என் கூட வாழணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு இவங்க யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் மின்னல். இப்ப எதுக்கே நீங்க கூப்பிட்ட? யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க, விடு. ஏய், யாரு என்ன நினைப்பா? நீ என்ன நம்ம 2 பேரும் இன்னும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி. முன்னாடி எல்லாம் உன் அண்ணனுக்கு பயந்து மொட்டை மாடி ஏறி குதிச்சு வந்து உன்னைய பாப்பனே, அந்த மாதிரி நினைச்சிட்டியா? ஏய், இது ஏன் வீடு, நீ ஏன் பொண்டாட்டிடி. இங்க யாராவது நம்மள இப்படி பார்த்தா கூட புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு கண்டுக்காம போயிருவாங்க. அதுக்கு இன்னும் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நமக்கு இன்னும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கல. அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியட்டும். அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ண என்ன நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நமக்கு கல்யாணம் பண்றது, அதான் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே. இப்ப அவங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்றது அவங்களோட சந்தோஷத்துக்காக. அதுக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் சரி, நீ எல்லாம் முறைப்படி நடக்கணும்னு சொன்னதுனால உனக்காக மெயின் மேட்ரு மட்டும்தான் நான் வேணான்னு சொன்னேன். மத்தபடி என் கூட பேசுறதுக்கு இப்படி மொட்டை மாடியில் உட்காரதுக்கெல்லாம் கண்டிஷன் வச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் டீல் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஏடா, நான் சொன்ன மாதிரி கல்யாணம் எல்லாம் முடியாம நீ ஏதாச்சும் பண்ண? நான் அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்ப நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இப்ப நான் உன்கிட்ட வேற ஏதாவது கேட்டேனா? கொஞ்ச நேரம் என் கூட மொட்டை மாடியில் உட்காருன்னு தானே கேட்டேன். அது கூட உன்னால பண்ண முடியாதா? சும்மா உட்காந்தா பரவாயில்ல, நீ சும்மா இருக்க மாட்டியே. நான் என்ன பண்றது, நானும் சும்மா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா
இவ்வளோ அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாத சும்மா பார்த்துக்கிட்டே இருனா எப்படிடா? பாத்தியா பாத்தியா உன் வேலையை காட்டுற. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன விடு. ஏய் சரி சரி போகாத போகாத, இதுவும் பண்ண மாட்டேன். ஒன்னும் வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன், விடு. ஏய் என்ன நீ உனக்காக அடி வாங்கி தலைவலி வந்து இங்க தூக்கம் வராம உட்காந்துருக்கேன், நீ என்ன தூக்கம் வருது போறேங்கிற? இதா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்ப நீ இங்க உட்காந்தா உன் தலைவலி சரியாயிடுமா? ஆமா உன்னால தானே நான் அடி வாங்கினேன். அடிபட்டது ரொம்ப வலிக்குது, வலி சரியாகிறதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். அடிப்பட்ட வலி சரியாவ நான் எந்த பண்ணணும்? நான் என்ன டாக்டரா? என் சேட்டன் தானே டாக்டர். இது உனக்கு ரொம்ப வலிக்குதுன்னா என் சேட்டனை கூப்பிடுறேன், சேட்டன் வந்து மருந்து போட்டு தருவான். எது சேட்டனை கூப்பிடுறியா? இரு நான் போய் சேட்டனை கூட்டிட்டு வரேன். ஏய் ஏய் இரு, அந்த ஆள்லாம் ஒன்றும் கூப்பிட வேணாம். எனக்கு வலிக்குதுன்னா அதுக்கு அந்த ஆளோட மருந்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ தான் மருந்து போடணும். நான் என்ன மருந்து போடுறது? அடிப்பட்டதுக்கு என்ன மருந்து போடணும்னால எனக்கு தெரியாது. உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன் அந்த மருந்தை போடு. நீயா? அதுக்கு என்ன மருந்து போடணும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன டாக்டரா? டாக்டர்லாம் இல்ல, டாக்டர் மாதிரி. இப்ப நான் சொல்ற மருந்தை போட்டேன்னா என் வலி சரியா போயிடும். என்ன மருந்து? இன்னுமா புரியல? என் வலிக்கு என்ன மருந்துன்னு உனக்கு தெரியாதா? தெரியல. கள்ளி, தெரிஞ்சாலும் தெரியலன்னு தானே சொல்வ. சரி நானே சொல்றேன், என் வலிக்கு மருந்து நீதான். ஏடா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வேற எதுவும் வேண்டாம். ஒன்னே ஒன்னு கொடுத்தேன்னா வலி சரியா போயிடும். ஒன்னும் கொடுக்க முடியாது, விடு. ஏய் என்ன நீ உனக்காக சண்டை போடாம அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிற? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நமக்கு வீட்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. சும்மா எப்ப பார்த்தாலும் கிஸ் கூடன்னு கேட்டுட்டே இருக்க. வேற வேற என்ன கேக்குறது? அதான் வேற எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டியே. இங்க பாரு, ஏற்கனவே என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். நீ தான் என்னமோ கல்யாணம் பெரியவங்க ஆசீர்வாதம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த கிஸ் மட்டும்தான். இப்ப அதையும் கொடுக்க மாட்டேன்னா? கிஸ் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? சும்மா இருக்க முடியாதுதான். அதுக்கு தான் மாட்டேன்னு சொல்றேன். சரி நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன? இல்ல அங்க கடையில வச்சுதான் வேண்டான்னு சொன்னேன். இங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுல அவங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு சொன்னேன். அது லாஜிக்கா இருந்துச்சு. அதான் இப்ப நம்ம வீட்டுல தானே இருக்கோம். அதுக்கு இல்ல அது கல்யாணம், அது வீட்டுல இருக்கவங்க பண்ணும்போது பண்ணட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னால ஒரு சின்ன ரிகர்சல் மட்டும். ஐஷு அப்படி பார்க்காதடி ப்ளீஸ் ப்ளீஸ் டி, சத்தியமா முடியலடி. சேட்டா ஃப்ராடே, எனக்கு அப்பவே தெரியும். தாவணி கட்டிட்டு மொட்டை மாடிக்கு வான்னு நீ கேட்கும் போதே இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ராட் தான பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி கேக்குற பாத்தியா? இல்ல என்ன விடு. இதுக்கப்புறம் வீட்டுல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் உன் பக்கத்துலயே வர மாட்டேன். ஐயா ஐஷு இரு போகாத ப்ளீஸ். இல்ல நீ உன் புத்தியை காட்டுற இல்ல, நான் போறேன், விடு. சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், கிஸ் கூட வேண்டாம் போதுமா? கொஞ்ச நேரம் பக்கத்துல உக்காருடி, அது போதும்டி. இப்படிதான் சொன்னேன், அப்புறம் ஒன்னொன்னா கேக்குற. சரி நீ கேட்கல, இனி எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா நான் இப்படிலாம் கேட்கறது உனக்கு பிடிக்கலையா ஐஷு? நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு நினைக்கிறியா? அது அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நான் இப்படியெல்லாம் பேசினாவே பிடிக்காத மாதிரி பேசுற? வீட்டுல எல்லார் சம்மதத்தோடயும் நமக்கு கல்யாணம் நடக்கணும், அது வரைக்கும் எதுவும் வேண்டான்னு நீ சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப என்னானாலும் வீட்டுல இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து நமக்கு பண்ணி வைக்க போற கல்யாணம் அவங்க சந்தோஷத்துக்காக நமக்கு பண்றது. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னெல்லாம் எதுவும் இல்லையா ஐஷு? சரி நீ சொல்ற மாதிரி எல்லாரும் நமக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரோட ஆசீர்வாதத்துக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னு ஒரு கிஸ் கூட பண்ணக்கூடாது, பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு நீ சொல்லும்போது ஒருவேளை நான் உன் பக்கத்துல வர்றதுல உனக்கு விருப்பம் இல்லையோன்னு தோணுது. நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எல்லாரோட ஆசீர்வாதத்துக்கு அப்புறமே நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். ஆனா நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பண்றதுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்றியா? ஏடா, விருப்பம் இல்லாமலாம் எதுவும் இல்லை. அது இந்த மாதிரியெல்லாம் பண்ண அப்புறம் எங்க மனசு மாறி மனசு மாதிரி உன்னை ஏதாவது பண்ணிருவேன்னு பயமா இருக்கா? ஹேய் நீ சம்மதிக்காம நான் உன்னை ஏதாவது பண்ணிருவேன்னு நினைக்கிறியா? இல்லடா. அது இங்க பாரு ஐஷு,
எனக்கு உன் கூட அப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதுக்கு நீ முழு மனசோட சம்மதிக்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்படி கிஸ் கூட அது இதுன்னு சின்ன சின்னதா ஏதாவது ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா நீயும் நானும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னா அதுக்கு நீயும் முழு மனசோட சம்மதிக்கணும். உன் சம்மதம் இல்லாம அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா நான் பண்ற இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ சம்மதிச்சா போதும். ஒருவேளை அந்த நம்பிக்கை உனக்கு இல்லைன்னா வீட்டில் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் என் நிழல் கூட உன் மேல படாது. நீ ரூமுக்கு போய்க்க. அப்போ மருந்து போட வேண்டாமா? போட்டா நல்லாதான் இருக்கும். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான ஒன்ன தேடுது. அடே இத்து போனவனே,